தலைநகர் சென்னையில் இரண்டாவது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் போலீசார் அவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்து தூக்கிச் சென்றனர். சம வேலைக்கு சம ஊதியம் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டோரிடம் காவல்துறை கடுமையாக நடந்து கொண்டது கைது செய்தது ஆசிரியர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் கடந்த 2009ஆம் ஆண்டு ஏன் சம்பளம் குறைக்கப்பட்டது என்பதை இப்போது பார்க்கலாம். எதிர்கட்சியாக இருந்தபோது அரவணைத்து கொடுத்த வாக்குறுதி ஆட்சிக்கு வந்ததும் காற்றில் பறக்கவிட்ட ஆத்திரத்தில் இரண்டாவது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தடியை சுழற்றி இருக்கின்றனர். ஒன்று முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு இடைநிலை ஆசிரியர்கள் பாடம் எடுத்து வருகின்றனர். கடந்த 2009 மே மாதம் வரை நியமிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு ஊதியமும், அதே ஆண்டு ஜூன் மாதம் ஒரு நாள் வித்தியாசத்தில் நியமிக்கப்பட்டவர்களுக்கு குறைவான ஊதியமும் வழங்கப்பட்டதே 16 ஆண்டுகளாக இடைநிலை ஆசிரியர்கள் மத்தியில் பற்றி எரிந்து கொண்டு வருகிறது. பணியில் உள்ள 1 லட்சம் இடைநிலை ஆசிரியர்களில் 20,000 பேருக்கு இந்த ஊதிய முரண்பாடு இருப்பதாக தெரிகிறது. கடந்த 2009ஆம் ஆண்டு காலகட்டத்தில் ஆட்சியில் இருந்தது திமுக தான். அப்போதைய நிதி நிலைமையை கருத்தில் கொண்டே இடைநிலை ஆசிரியர்களுக்கான சம்பள தொகையை குறைத்ததாக சொல்லப்படுகிறது. தமிழ்நாட்டில் நிதி நிலைமை மோசமாக இருந்ததால் இடைநிலை ஆசிரியர்களின் சம்பளத்தை குறைத்தால் மட்டுமே சமாளிக்க முடியும் என்ற பட்சத்தில் இந்த நடவடிக்கையை திமுக அரசு எடுத்ததாக சொல்லப்படுகிறது. அந்த ஆண்டின் மே மாதம் நியமிக்கப்பட்டவர்களுக்கு அடிப்படை ஊதியம் 8,370 ரூபாயாக இருந்தது. ஆனால் அதே ஆண்டு ஜூன் மாதத்தில் பணியில் நியமிக்கப்பட்ட 20,000 இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஊதியமாக 5,200 ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டது. 5,000 ரூபாய் தான் சம்பளம் என தெளிவுபடுத்திய பின்பே ஜூன் மாதத்தில் இடைநிலை ஆசிரியர்களை திமுக அரசு பணியில் நியமித்ததாக கூறப்படுகிறது. ஒரே கல்வி தகுதி கொண்டு ஒரே வகுப்புக்கு பாடம் எடுக்கும் நிலையிலும் ஒரே மாதிரியான சம்பளத்தை வழங்க வேண்டும் என மாறி மாறி ஆட்சி கட்டிலுக்கு வரும் திமுக மற்றும் அதிமுகவிடம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். இது தொடர்பாக கடந்த 2018-19ஆம் ஆண்டு காலகட்டத்தில் ஆட்சியில் இருந்த அதிமுக அரசை கண்டித்து இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தவே அப்போது எதிர்கட்சியாக இருந்த திமுக சம வேலைக்கு சம ஊதியம் என்பதை தனது வாக்குறுதிகளில் சேர்த்து கொண்டது. திமுக ஆட்சிக்கு வந்ததும் அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும் என முதல் 2 ஆண்டுகள் பொறுமை காத்து வந்த இடைநிலை ஆசிரியர்கள் 2022ஆம் ஆண்டு தங்களது முதல் கட்ட போராட்டத்தை நடத்தினர். இந்த கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தி கடந்த வெள்ளிக்கிழமை டிபிஐ வளாகத்தில் முற்றுகையிட்ட இடைநிலை ஆசிரியர்கள் விடுவிக்கப்பட்ட பின் சென்னை எழும்பூரில் உள்ள மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகத்தை மீண்டும் முற்றுகையிட்டனர். அரசுக்கு எதிராக கோஷம் போட்டுக் கொண்டிருந்தவர்களை தரதரவென இழுத்தும் குண்டுக்கட்டாக தூக்கியும் போலீசார் அப்புறப்படுத்திக் கொண்டிருந்தனர். அப்போது போலீசாருடன் மல்லுக்கட்டிய ஆசிரியர்கள் தொப்பென மயங்கி விழுந்ததால் பதற்றமான சூழலாக காணப்பட்டது. போலீசார் கைது செய்ய வந்தபோது நடந்த தள்ளு முள்ளுவால் ஒரு பெண்ணின் கையில் இரத்த காயம் ஏற்பட்ட நிலையில் ஒருவரை ஒருவர் கரம் கோர்த்து கொண்டு வர மறுத்ததால் போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்து பேருந்தில் ஏற்றினர்.
ஒரே நாளில் தூய்மை பணியாளர்கள், செவிலியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள் என போராட்டத்தில் ஈடுபட்டதால் போராட்ட களமாக தலைநகர சென்னை மாறியது. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் தகாத வார்த்தைகளால் பேசி கடுமையாக நடந்து கொண்டு கைது செய்ததாக காவல்துறையின் மீதும் பகீர் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. தேர்தலுக்கு சில மாதங்களே எஞ்சியிருக்கும் நிலையில் ஆட்சி முடியும் தருவாயிலாவது தங்களது கோரிக்கை நிறைவேற்றப்படுமா என எதிர்நோக்கி ஆசிரியர்கள் மல்லுக்கட்டி வருகின்றனர்.